ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குணமாற தின தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்தது போல நாமும் இந்த பூமியிலே நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் எப்படி பரதேசிகளை காப்பாற்றுவது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். அன்பானவர்களே, இங்கே பரதேசிகளை காப்பாற்றினார் என்று சொல்லியிருக்கிறது. பரதேசிகள் என்றால் என்ன என்று சொல்லி நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 11ஆம் அதிகாரம் முழுவதுமாக விசுவாச பட்டியல், விசுவாசத்திலே வாழ்ந்தவருடைய அந்த பெயர்களைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்கள் எல்லாரும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. நாங்கள் எல்லாரும் பரதேசிகள், எங்களுடைய குடியிருப்பு இங்கே கிடையாது, எங்களுக்கு நிரந்தரமான இடம் பரலோகம்தான் என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே பரதேசிகள் என்று சொன்னால் இந்த பூமிக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள். நாம் பரலோகத்துக்கு போவதற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து வாழ்கிற எல்லாருமே பரதேசிகள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நாம் இந்த உலகத்திலே பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றினார் என்று சொன்னால், விசுவாச வாழ்க்கை வாழ்கிறவர்கள் படுகிற உபத்திரவங்களிலே அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், 1 பேதுரு 2:11 நாம் வாசிக்கும் போது அவர்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. அப்போ இந்த உலகத்திலே நாம் வாழும்போது நாம் அந்நியரும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறபடி அநேக துன்பங்களும் அநேக உபத்திரவங்களும் வேதனைகளும் அனுபவிக்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு என்ன தேவை உள்ளவர்கள் இருக்கிறார்களோ அந்த தேவைகளை நாம் அவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக, சந்திக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினாலே உபாகமத்திலே நாம் 10ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் பரதேசிகளுக்கு என்ன செய்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் அன்னவஸ்திரம் கொடுத்தார், அடைக்கலம் கொடுத்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தபடியால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக. இங்கே சொல்லி இருக்கிறது, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றினார் என்று சொன்னால், எப்படி காப்பாற்றினார் என்று சொன்னால், அவர்களுக்கு அன்ன வஸ்திரம் கொடுத்தார், அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தார் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த உலகத்திலே யாரெல்லாம் விசுவாச வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நாம் குறைச்சல் உள்ள யாவருக்கும் நாம் அவருடைய குறைவுகளிலே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினாலே கலாத்தியர் 6:10 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே சொல்லும்போது, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். நாம் விசுவாசி குடும்பத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே அன்பானவர்களே, ஆண்டவர் மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே ஒரு ஊமையை இப்படி சொல்லுகிறார். நான் பசியாயிருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள்.
நான் தாகமாயிருந்தேன், என்னுடைய தாகத்தை தீர்த்தீர்கள். நான் வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். ஆகினாலே அன்பானவர்களே, இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற மக்கள் படுகிற உபத்திரவங்களிலே நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் படும்போது, வேதனைகள் படும்போது ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்கிறார். விசுவாசத்திலே வாழ்ந்த பவுல் சிறைச்சாலையிலே இருக்கும்போது பவுலை சிறைச்சாலையிலிருந்து அவர் விடுதலையாக்குகிறார். அதே போல பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருந்த போது அங்கே அவர்களை அவர் விடுதலையாக்குகிறார். அதே மாதிரி 3 நாட்களாய் உட்கார்ந்து இயேசுவினிடத்திலே அவருடைய அறிவுரைகளை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு, பசியாயிருந்தவர்களுக்கு அவர்கள் ஆகாரம் கொடுத்தார். அவரை தேடி வந்தவர்களுக்கு எல்லாம், வியாதியோடு வந்தவர்களை வியாதியிலிருந்து விடுதலையாக்கினார். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை தந்தார். வறுமையில் இருக்கிறவர்களை வறுமையிலிருந்து போக்கினார். ஆகையினாலே ஆண்டவர் இயேசுவை தேடி யாரெல்லாம் இயேசுவை நம்பி விசுவாசித்து வருகிறார்களோ அவர்கள் படுகிற உபத்திரவங்களிலெல்லாம் அவர்களுக்கு அவர் விடுதலையை கொடுத்தார். ஆகையினாலே நாமும் இந்த உலகத்திலே விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய திருச்சபைகளிலே அல்லது நாம் வாழ்கிற பகுதிகளிலே யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை நம்பி இயேசுவுக்காக வாழ்கிறார்களோ அவர்கள் வியாதியாயிருந்தால் அவர்களை நாம் போய் விசாரிக்க வேண்டும். அதே போல் அவர்கள் பசியாயிருந்தால் அவர்களுக்கு நாம் ஆகாரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தாகமாயிருந்தால் அவருடைய தாகத்தை தீர்க்க வேண்டும். அவர்கள் பிரச்சனையிலே இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த பிரச்சனையிலே அவர்களோடு கூட நின்று நாம் அவர்களை விடுவிக்க உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் 34ஆம் சங்கீதத்திலே ஆண்டவர் அங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது, நீதிமான்கள் படும் உபத்திரவங்களிலே அவரே கூட நின்று அவர்களை விடுதலையாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே நாமும் இந்த உலகத்திலே வாழும்போது நம்முடைய சபை விசுவாசிகளோ அல்லது மற்ற திருச்சபை விசுவாசிகளோ இருந்தாலும் பரவாயில்லை. ஏனென்று சொன்னால் யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் படுகிற உபத்திரவங்களிலே அவர்களோடு கூட நின்று அவருடைய உபத்திரவங்களிலிருந்து விடுதலை பெற நாம் உதவி செய்தால் நிச்சயமாக நாமும் இயேசுவுக்கு பிரியமானவர்களாக இந்த உலகத்திலே வாழ முடியும். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் தேவரே நீர் பரதேசிகளை காப்பாற்றினீர் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இந்த உலகத்திலே யார் பரதேசிகள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய வழிகளிலே வாழ்கிறார்களோ, உம்மை விசுவாசித்து வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக விசுவாச குடும்பத்தாருக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, விசுவாசிகள் படுகிற உபத்திரவங்களிலே நாங்கள் அவர்களோடு கூட நின்று அவர்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தொடர்ந்து பாதுகாருங்க, வழி நடத்துங்க, எல்லா தீமைக்கும் விலக்கிக்காருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.